வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே பதறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல கதவை அடமா அப்படிங்கிறாங்க. கதவை அடைக்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிறிஷை கொண்டு இப்போ தான் ஸ்கூல் விட போனேன், அங்கே பார்த்தா எங்கள் அங்கிள் நிற்காரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் கிறிஷை சேர்த்த பள்ளிக்கூடத்தில் தாம்மா அவர் வேலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க நீ? இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அதுக்குள்ளே நீ கொண்டு வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருமா, கிறிஷ் படிப்போட என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். கிறிஷுக்கு இந்த ஸ்கூல் இல்லைன்னா வேறு ஸ்கூல் கிடைக்கும், ஆனால் என் வாழ்க்கை இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னா கிடைக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, சுற்றி அவங்க வேண்டிய ஆட்கள் அவங்க வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ நாள் இதை மறைப்பேன்? ஏன்னா தண்ணிக்குள்ளே காற்று ரொம்ப நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது தகுந்த நேரத்தில் வெளியே வந்துடும் அப்படிம்பாங்க. அதை மாதிரி எவ்வளவு தான் ஒரு பொய்யை மறைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி மறைக்க முடியும். ஒரு காலகட்டத்தை கடந்துட்டுனா நீ சொல்கிற மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு தெரியுத காட்டிலும் நீனா சொன்னால் அது உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, நான் அந்த வீட்டில் கெத்தாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம் தான், நான் பணக்கார வீட்டில் பிறந்த பிள்ளை. அதுபோக எனக்கு இதுதான் கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் அந்த வீட்டில் கெத்தாக இருக்கேன். என்னை யாரும் எதுவும் பேச முடியல. ஏன் இந்த முத்து மீனா என்னை என்னெல்லாமோ குறைச்சி பேசினாலும் அதுக்கு ஆன்ட்டியே பதிலுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. இதே இடத்துல நான் மீனாவோட ஏழை பொண்ணு, அவ்வளோதான், என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எங்கள் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான், வாழ்க்கையை முடிச்சு விட்ருவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, அதெல்லாம் அந்த காலம், மனசாட்சிலாம் பார்க்க மாட்டாங்க, இப்போ பணம் இருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துலேயும் நல்லாவும் இருக்காங்கடி. ஏன் முத்து மீனாவும் நல்லவங்க தானே? கிறிஷை வளர்க்குறதுனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒரு ஆத்ம திருப்தி மட்டும்தான். ஆனால் கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அவனுக்கு அப்பா இல்லை, பக்கத்துலேயே அம்மா இல்லை, அந்த பையனுக்கும் தாய் பாசம் இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க தானே செய்கிறாங்க. இந்த காலத்துலேயும் அன்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் இருக்க தான் செய்யுது. நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ அவங்கள்ட்ட நெருங்காத காரணம் என்னென்னா, நம்ம பொய் சொல்லியிருக்கோம், நம்ம எப்படி மீண்டும் இதை மறைக்கிறது, எப்படி அவங்கள்ட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லி விலகி நிற்க. அவங்க கரெக்டாக இருக்காங்க, நீ நிறைய பொய் சொல்கிற, அப்போ அவங்களும் உனக்கு தப்பாக தெரியுது. இந்த முத்து மீனாவையும் நீ உத்து பார்த்தன்னா அவங்கள மாதிரி நல்லவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்கடி. சுயநலம் இல்லாமல் அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறவங்க தான் இந்த முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. போதுமா, அவங்கள பற்றி உயர்த்தி பேசிகிட்டு இருக்காத, கடுப்பாகும். பேசாமல் நீ கிறிஷும் கிராமத்துக்கே கிளம்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி, வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. கிராமத்துக்கே கிளம்பிடுங்க, முத்து மீனாக தானே அங்கே வருவாங்க, அவங்கள வரவிடாமல் என்ன வழியை அதை பண்ணிடலாம், அதுபோக நீங்கள் அவங்கள்ட்ட பேசாதங்க அப்படிங்கிறாங்க. இதை தானடி நான் முதல்ல அங்கேருந்தே சொன்னேன், நீ தான் சிட்டியில் கொண்டு வைக்க போகிறேன், வாரத்தில் 2-3 நாள் பார்த்துப்பேன், கிறிஸும் என் பக்கத்தில் வந்தாங்கன்னா அவனுக்கும் எனக்கும் சந்திக்க வைக்க நல்லாயிருக்கும், அதுபோக கிறிஸும் ஏங்கிடக்கூடாது அப்படி இப்படின்னு. சரி, தாயையும் பிள்ளையும் பிரிக்க வேண்டாம், அவங்க ஒருத்தருக்கு அடிக்கடி பார்த்துக்கிடட்டும் பேசிக்கிடட்டும்னு சொல்லி தாண்டி நான் சிட்டிக்கு வந்தேன். மற்றபடி இந்த நகரத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை. கிராமத்தில் வெளியே வீட்டுக்கு வெளியே நின்றாலே அவ்வளோ சுகாதாரமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நல்ல சொந்த பந்தத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே யாரும் எனக்கு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுங்கிற. இப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட தான் பேச முடியும்? நம்ம மனசில் ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா யார்கிட்டையாவது சொல்லி புலம்பி தீத்தா தான் சரியாகும்பாங்க. என்னங்க புலங்க கூட ஆள் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பேசாமல் நீனும் கிறிஸ்டின் கிராமத்துக்கு போயிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி முதல்ல சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேறியா அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரோகன்ராமா. வித்யா, கிறிஸ் இந்த ஸ்கூலில் தான் படிப்பான், நானும் உடனே போக முடியாதுன்னு சொல்லேன், எனக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது, ஆஸ்பத்திரிக்கு வரணுன்னாலும் சிட்டிக்கு தான் வர வேண்டியிருக்கு, கிராமத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்த உடனே வீட்டுக்கு போகணுங்க, ஸ்கூலில் ரோகினோட மாமா வேலை பார்க்குறான், அவர் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இவளுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கே கால் பண்ணுறாங்க. ஏண்டி, இப்போ அந்த நடி கிராமத்துலேருந்து அவங்கள கூப்பிட்டு கொண்டு இங்கே வச்சுருக்கேன்,
இப்போ மறுபடியும் அவங்கள கிராமத்துக்கு போனால் அது என்னது அவங்க அம்மாவா நீ மளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்க எதுவும் ஜாமானா இது சரியில்லை டேமேஜாக இருக்குன்னா கொண்டு திருப்பி கொடுக்குறதுக்கு உங்கள் மாமா வாரத்தில் ஒரு நாள் தானே பார்க்குறாங்கன்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒரு நாள் தானடி, அந்த ஒரு நாள் சமாளிக்க முடியாதா? பெரிய பெரிய நடிகர்லாம் ஒரே படத்தில் 10 வேடத்தில் வராங்க. எப்படி ஒவ்வொன்றா நடிப்புக்கு போடுறாங்க. அதை மாதிரி நீ எவ்வளவோ நடித்து கொண்டு போயிட்ட. நீனும் ஒரு பெரிய லெஜெண்டு தானே. நீ இது பண்ணு, எதையாவது ஒரு வகையில் புதன்கிழமை மட்டும் அந்த அங்கிளை கண்ணை பொத்துனா போதும்ல, மீதி நேரம் நீனே பார்த்துப்போல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பிரச்சனை முடிஞ்சதுடி, 30 60 வேலை சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. என்னது 60 வேலை சரியாக போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ புதன்கிழமை கொண்டு ஸ்கூலில் விடு, மாஸ்க்கு போட்டுக்க. அதேமாரி உன் பையனையும் மாஸ்க்கு போட்டுவிட சொல்லு, விட்டுரு. சாயந்தரம் போய் கூப்பிட்டுக்க. புதன்கிழமைக்கு அப்புறம் அவன் வரப்போகிறதில்ல, எப்பவும் போலாம் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீங்கள் கிராமத்துக்குலாம் போக வேண்டாம், ரெஸ்ட்டு நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி முதல் நாள்டி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கே கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாளிலேருந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க வீட்டில். என்ன மனநிலை தான் இருக்கான்னு தெரியல. இவர் மாப்பிள்ளை வேறு 5 கோடி ரூபா சொத்தை 3 கோடி ரூபாய்க்கு பத்திரம் முடிக்கங்கிறாங்க. ரோகிணி கையில் காசு கிடையாது, வித்த தாலியோடையே இப்போ தான் வாங்கியிருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்காங்க. என்னம்மா யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி, மறுபடியும் அம்மா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுமா, அப்படின்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணும். அதிகபட்சமாக கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வர சந்தோஷம் நிலையானது கிடையாது, தற்காலிகம் தான். இன்பம் நிலையானதாக இருக்கணும். தற்காலிக இன்பம் நிரந்தரமாக சுகம் கொடுக்காது. அந்த பொழுதில் மட்டும் ஒரு வகை சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம். மாதம் மாதம் பணம் கட்டணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இடர்பாடு மிக்கது. ஒரு மாதம் நிறைய வருமானம் வரும், ஒரு மாதம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்ன இப்படியெல்லாம் கடந்து தான் போகும். அதனால் அதெல்லாம் வேணாண்டி, உங்கள் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி கொடுங்க. இப்போதைக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீடு வாங்க தான் போகிறோம் விடு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வித்யா வீட்டில் போய் ஒவ்வொரு அழுகிறாங்க. ரோஹிணி, ஏண்டி அழுற, கல் மாதிரி இருப்பேன்னு போய் அழுற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, எங்கள் மாமா வேலைக்கு போகிறேன்னாரு. சரி வயசான காலத்தில் எங்கேயாவது போகிறாரு அப்படின்னு விட்டா, அவர் கிறிஸ் படிக்கிற ஸ்கூலில் போய் வேலை பார்க்காரு. இது எந்த விதத்தில் நீதி நியாயம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் மாமாவோட போய் சொல்லு, மாமா கிறிஸ் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்காதீங்க, வேலையை விட்டு நின்றுங்க, எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, மாமா கேட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. மாமா நல்லாவே கேட்டுப்பார் அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ லூசாடி, நீ எங்கள் ஆண்டிக்கு ஃபோன் அடித்தாங்கன்னா என் வாழ்க்கை என்னாவும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் முதல்ல சொன்னேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ரோகிணி. நான் அப்போவே சொன்னேன், உங்கள் அத்தைக்கு குணங்கான மாதிரி தெரில, பணம்னு சொல்லி பணத்தாசையில் இருக்காங்க, நீ இவ்வளோ போய் சொல்கிற, அது நாளைக்கு சரி வருமா சரி வராது நீ யோசிச்சு பாரு. அதுபோக உனக்கு மனசாட்சி குத்துச்சுன்னா உன்னை பற்றிய உண்மையை சொல்லிடு. அதை புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் உன்னை கல்யாணம் முடிக்காரு, இல்லைனா அவங்க அம்மா மனமால ஏற்றுக்கிறாங்கன்னா அது விதிவசம். எதுவுமே சொல்லாமல் நான் யோசிச்ச மாதிரி நீ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னை பற்றிய நிகழ்வு வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. நீனும் மேலும் மேலும் பயம் காட்டாதடி, நீ சொன்ன மாதிரி மாஸ்க்கு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் மாமா புதன்கிழமை மட்டும்தான் வேலைக்கு வராருன்னு சொல்கிறது, மற்ற நாள்லாம் திருஷை யாரும் பார்க்க போகிறதில்ல. அந்த நாள் மட்டும் மாஸ்க்கு போட்ட சொல்லி நீனும் போயிட்டு வா, பிரச்சனை கிடையாது. காலையில் நேரத்தோடு பிறப்பிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிறிஷை கூப்பிட்டு நீனே கொண்டு விடு, நீனே கூப்பிட்டு போ. உன் பார்லரை பொறுத்த மட்டும் உங்கள் ஓனரும் நீ அப்படி நம்புகிறாங்க. என்ன ரோகிணி கொடுக்குறது தான் வருமானம், ரோகிணி நல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பார்லருக்கு கொஞ்சம் லேட்டாக வேலைக்கு போனால் கூட அவங்களே வந்தால் கூட சரி ரைட்டு ரோகிணி இன்னைக்கு தான் லேட்டாக வரப்போலான்னு நினச்சிக்க போகிறாங்க, பிறவன்னடி விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி புதன்கிழமை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நான் மற்ற நாள் மறந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ சந்தோஷமான செய்தின்னு சொன்னேன், இதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி நானும் மனோஜும் ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடி உங்கள் வீட்டை வச்சுட்டு உங்களை 2 பேர்த்தையும் பற்றிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எங்களை ஆண்டி பற்ற போகிறாங்க, எங்கள் ஆண்டிக்கு பிடிச்சதே நானும் என் வீட்டுக்காரன் தான், நாங்கள் இருக்கிறது தான் எங்கள் ஆண்டிக்கே பெருமைன்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி வீட்டு விட்டு அனுப்புவாங்க, வீடே அவங்க பேரில் தான் நடி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நடி அப்படிங்கிறாங்க.
இல்லை கடற்கரையை ஒட்டி ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது, அது ஒரு 5 கோடி ரூபா மதிப்புடையது. அந்த சொத்தை வந்து சந்தோஷ் வாங்கி தர்றாரு 3 கோடி ரூபாய்க்கு, அதை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. 3 கோடி ரூபா பணம் வச்சுருக்கியா ரவினி அப்படிங்கிறாங்க. இல்லை லோன் போட்டு ரெடி பண்ணி தரேன்னு இருக்காரு, கையில் இருக்க கொஞ்சம் காசு போதும் அப்படின்ட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்க, அகலக்கால் வைக்காத. எங்கள் அம்மா அப்படி தாண்டி சொன்னாங்க, விரலுக்கு தகுந்த இது இயக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. கடை வாங்கி வீடு கட்டினா அதுக்கு அடைக்கிறதுக்கு முன்னாடி 100 பாடாக ஆயிரும், புரியுதா? அதனால் அதை யோசனை பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் வேலை கேட்காது. நாளைக்கு வீட்டை கூட பார்க்க போகிறோம், நாளைக்கு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் போட போகிறோம், நீனும் வந்துரு அப்படிங்கிறாங்க. நாளைக்கே வா அப்படிங்கிற. நாளைக்கே தான் இவன் வீடை பார்க்க போகணும், வா அப்படிங்கிறாங்க. மனோஜும் கால் பண்ணுறாங்க. மனோஜ் வாங்க அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கும்போது சந்தோஷம் கால் பண்ணுறாங்க. சந்தோஷம் வராது, அந்த வீடை பார்க்குறாங்க. வீடு ரொம்ப செமையாக இருக்குது ரோகிணி, செமையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு நீ இந்த வீட்டை வாங்க போகிறேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. இந்த பாரு வித்யா, நம்மளாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், அன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். மனோஜ்னா ரோகிணி பிடிச்சிருக்கலாம் வீடு அப்படிங்கிறாங்க. வித்யா எப்படி இருக்குது வீடு அப்படிங்க. செமையாக இருக்குது, இந்த வீடை தான் வாங்க போகிறோம், நாளைக்கு அட்வான்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த அட்வான்ஸ் போடுறதாங்க வித்யாவை விட்னஸ் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நான் மொட்டை சந்தோஷம் வர சொல்லிடுறேன், அவன் ஒரு கையெழுத்து போடட்டும் அப்படிங்கிறாங்க. அதனால் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, எப்பா நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை வீடு எல்லோரும் நல்லா பார்த்திங்களா அப்படின்னு, நல்லா பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுநாளைக்கு நாங்கள் அட்வான்ஸுக்கு போகிறோம்பா, மாதம் 10,000 கொடுத்து வீடை வாங்குற மாதிரி நாங்கள் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணோன்னே எங்கள் பேரில் எழுதி வச்சுருவோன்னு சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. டேய், பணத்தை வாங்கிட்டு அவர் வீடை கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன் அப்படிங்கிறப்பா. அதான் அக்ரிமெண்ட் போட்டுருவோம்லப்பா, அப்புறம் அக்ரிமெண்ட் வேணால் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. அட்வான்ஸ் கம்மியான தொகை கொடுக்கணும், ஒரு 1000, 500, 2000, 3000 கொடுக்கணும். அது வருது போதும் விட்டுடலாம். இது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, 10 லட்ச ரூபாய் கொடுக்க போகிறேன், மீதி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறேன்னா, சப்போஸ் அவங்களுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு வீடு தரனாலும் சங்கடம், இல்லை உன்னால் கட்ட முடியலனாலும் பணம் போயிடும். ஒரு இடம் வாங்குறியா, கையில் பணத்தை வச்சுக்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்றைக்கி உடனே கொடுத்துரு, அது நல்ல பழக்கம் அப்படிங்கிறாங்க. டேய், எனக்குலாம் தெரியாது, அப்போ நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு அந்த வீடை போய் காமிக்காங்க. வீடை பார்த்தோன்னா விஜயா வாயை புழக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே பின்னாடி ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்து அண்ணாமலை சிரிக்கிறாரு. என்னப்பா சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம வீட்லேயும் உனக்கு எல்லா வசதியும் இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா, அந்த வீடை வாடகைக்கு விட்டுடலாம், நம்ம எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் மீனாவும் சிரிக்கிறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. விஜயா மட்டும் சொல்கிறாங்க, ஏங்க பழைய வீட்டில் வேணால் வாடகைக்கு இந்த முத்து மீனாவும் இருக்கட்டும், அவங்க வேணால் வாடகை கம்மியாக தரட்டும், நம்ம எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, என் காலத்துக்கும் 3 பையங்க ஒத்துமையாக தான் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. என் பையங்களாக இருந்தாங்க, அதை உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, அதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய பங்களா விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. நீ தானே சொல்லுவேன் அது என் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு இந்த பங்களா பற்றி பேசிகிட்டு இருக்க. அவன் 10 லட்ச ரூபா தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறான், இன்னும் 3 லட்ச ரூபா கொடுக்குறது, இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது என்ன சரி ரொம்ப இது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த வீடு வாங்குறது உறுதி தான் அப்படிங்கிறடே. மனோஜ், இந்த வீடு கண்டிப்பாக வாங்கிடுடா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கிடுவோம்மா, நாளைக்கு அட்வான்ஸ் போடுறோம்மா அப்படிங்கிறாங்க. ரைட் அப்படிங்கிறாங்க. காலைல விடியுது. விடிஞ்சோன்னா ரோகிணி ஃப்ரெண்டு மனோஜ், முட்டை சந்தோஷம் எல்லாருமே நிற்கிறாங்க. அந்த வீட்டுக்காரர் வராரு. வந்தோடனே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு மாதம் 1ஆந்தேதி 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது, தொகை நிரம்பின உடனே வீடை நான் அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், ரோகிணிக்கும் பயங்கர சந்தோஷம். மனோஜ், நம்மளுக்குன்னு சொந்த வீடு வரப்போகுது, இதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இந்த முத்தும் ரவியும் இருக்க வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் எப்போவுமே. வேறு வழி இல்லாமல் அங்கேயே இருந்தேன். ஏன்னு கேட்டால் வேறு வீட்டுக்கு போனால் வாடகை கொடுக்கணும், அது சொந்த வீடு. எங்கள் அம்மா வேறு என் மேலே சந்தோஷமாக இருக்கும், என் மேலே ரொம்ப பாசமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கேன். மற்றபடி தனியாக போகணும் தான் ஆசை. இந்த வீட்டில் நம்ம எப்போ போக போகிறோம் அப்படிங்கிறதான் எதிர்நோக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோம், அடுத்த மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்க என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் மாதம் சந்தோஷம் நம்ம 10 லட்ச ரூபா தருவாரில், அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எப்பவும் தருவார் அப்படிங்கிறாங்க. இங்கே சப் டீலர் எல்லாருமே வந்து பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த டிவி கம்பெனி இது ஓடவே இல்லை, அந்த பிராண்டை யாருமே கேட்க மாட்டுறாங்க. அடுத்தாப்புல யாருமே கொள்முதல் பண்ண தயாராக இல்லை. ஏன்னா இவங்க கொள்முதல் பண்ணால் மட்டும்தான் மனோஜுக்கு காசு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
இது தெரியாத மனோஜ் வந்து ஆர்வக்கோளாறுல வீடையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அப்போ ஒரு நாள் இப்படி ஒரு நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ மனோஜ் மனசு ஓடிட்டுருக்கு. 1 மாதத்துல கொடுக்கலன்னா பணமும் பெருமை அப்படின்னு சொல்லி நினைக்காரு மனோஜ். இந்த சூழ்நிலை ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி ஏதோ ஒரு வகையில் நீனும் பைசா ரெடி பண்ணு, நானும் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, பணம் தான் வந்து சந்தோஷத்தை தருவான்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. தருவாருன்னு தான்மா சொன்னேன், ஆனால் வந்து ஒரு சில வேலைகளில் வந்து தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. கொள்முதல் பண்ண யாருமே வரலை. முதல்ல வந்து அவங்க வாங்கும்போது நம்மளுக்கு கமிஷன் 10 லட்ச ரூபா வந்துச்சு, அவர் தந்துட்டார். இப்போ அடுத்தாப்புல என்ன செய்யணும்னே தெரில. அதான் ஒரு சின்னதாக விளம்பரம் ஒன்று கொடுக்கலான்ட்டு இருக்கேன். டிவி கம்பெனியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு, டிவியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஒரு 10 கான் சப்டீலர் வராங்க. சப்டீலர் வந்து சார் எங்களுக்கு வந்துட்டு அந்த டிவி கம்பெனியில் எங்களுக்கு சப்டீலராக வேணும் அப்படிங்கிறாங்க. பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 3 லட்ச ரூபா வாங்குறாங்க. 3 லட்ச ரூபா வாங்குறாங்க. வாங்கினோன்னு 30 லட்சம் எவ்வளோ ஆச்சு, 10 பேர்கிட்ட 30 லட்சம் வாங்குறாங்க. அப்புறம் 3 லட்சம்னு 30 லட்சம் ஆச்சுல, அதுக்கு 3 லட்சம் 30 லட்சம் ஆச்சு. அந்த 30 லட்ச ரூபாயை கையில் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு ஒரு 10 லட்சம் மட்டும் சந்தோஷ் சாருக்கு அனுப்புகிறாரு. சந்தோஷ் சார் அனுப்பி 20 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காரு. ரோகிணி அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம 10 லட்ச ரூபா கொடுக்கணும்ல, அதுக்கு பதில் நம்ம 20 லட்ச ரூபா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. 20 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க. 30 லட்ச ரூபா கொண்டு தந்துட்டோம், மீதி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், நான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் வைக்கேன். 3 கோடி ரூபா கொடுத்துடணும், மாதம் 10 லட்ச ரூபா தரேன்ருக்கீங்க, இப்போ 20 தந்துருக்கீங்க, 2 மாதத்துக்கு எடுக்கணுமா 1 மாதத்துக்கு எடுக்கணுமா அப்படிங்கிறாங்களே. சார் 1 மாதத்துக்கு எடுத்துக்கோங்க, 30 சென்டம்னு எழுதிக்கோங்க, மாதம் 10 ரூபா தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. கூடவே கிடைச்சாலும் உங்களுக்கு கொண்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சரி அப்படிங்கிறாரு. இங்கே ரோகிணிக்கு கூடுதலாக கொஞ்சம் சந்தோஷம்தான். பரவாயில்ல, மனோஜை கொஞ்சம் பரட்டிட்டாரு, கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு டியூ கட்டணுங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன சின்னே தெரில. சிட்டிக்கிட்ட கடன் கேட்குறாங்க. சிட்டி ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குகிறோம், அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, உனக்காக தான் வந்து தினேஷை கூப்பிட்டு அங்கே போய் ஆஸ்பத்திரியில் பார்க்குறது, இங்கே ஆஸ்பத்திரியில் பார்த்துட்ருக்கேன், அவன் நல்லா இருக்கானா அப்படிங்கிறான். அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான் அவ்வளோ மாதிரி, நான் தான் ரொம்ப சங்கடப்பட்டு போயிருக்கேன். அதுபோல் இங்கே இருக்கும்போது வந்து ஃபைனான்ஸ் பண்ணி என் பாட்டில் ஜாலியாக இருந்தேன். இப்போ உனக்காக வந்திருக்கேன் ரோகிணி, பழைய தொழில் பண்ணாலும் நீ கேட்ட உடனே பணம் கொடுக்க முடியும், இப்போ பழைய தொழில் எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க. பழைய தொழில் ஃபைனான்ஸ் தானே சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கைவரிசையை காட்டும்போது கிடைக்கிறது ஆட்டையை போட்டுருவேன், இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயாவது ஆட்டையை போட்டால் தான் உங்களுக்கு தர முடியும், நான் தினேஷை கூட்டி அந்த கேரளாவில் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிரிமினல் யோசனை வருது ரோகிணிக்கு. பேசாமல் சிட்டியை வச்சு நம்ம பார்லர் ஓனர் வீட்டில் பணத்தை ஆட்டையை போட்டானே, எப்போவும் பணமும் இருக்கும் நகையும் இருக்கும். பார்லர் ஓனர் காலையிலே லைனுக்கு வந்துடுவாங்க. லைனுக்கு வந்துட்டாங்கன்னா வயசான அம்மா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. என்ன வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. நம்ம நேராக ஓனர்கிட்ட போய் கணக்கு கொடுக்குற மாதிரி நேராக அவங்க வீட்டுக்கு போய் எங்கே கேமரா இருக்குது, எங்கே ட்ரெஸ் இருக்குதுன்னு எல்லாமே பார்த்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. நேராக பார்லருக்கு போகிறாங்க, பணத்தை எடுத்துக்கிறாங்க. பார்லர் ஓனருக்கு ரோகிணி ஃபோன் பண்ணி, மேடம் நான் அவங்க வீட்டுக்கு தான் வரேன், வீட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வீட்டில் தான் இருக்க வாங்க அப்படிங்கிறாங்க. போய் கணக்கு கொடுக்குறாங்க. இன்னும் ரோகிணியை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. என்ன ரோகிணி, இந்த மாதம் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், கொஞ்சம் க்ரீம் எல்லாமே நல்லா வாங்கி இது பண்ணுறோம், அதுபோக சர்வீஸும் நல்லா இருக்கணும்னா கூட வருமானம் வந்திருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது ரோகிணி, உன் பார்லரை என்கிட்ட விற்ற உடனே எனக்கு அதிலே வேலை வேணும்னு கேட்கும்போது நானே கொஞ்சம் முதல்ல பயந்துன்னு தான் சொல்லணும். பயந்துட்டு இவங்களுக்கு ஒழுங்காக ஓடாமல் தான் நம்மகிட்ட தந்திருக்காங்க, இவங்களே வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களா, அப்போ எப்படி ஓடும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வருமானத்தை கொண்டு கொடுக்குறீங்க அதிகமாக, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து அவங்க பார்லர் ஓனர் வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. எங்கெல்லாம் கேமரா இருக்குது, இங்கே வந்து அந்த மொத்தமாக அந்த வீடியோவை சேமிக்கக்கூடிய அந்த பெட்டி இதில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறாங்க. பார்த்து வச்சுட்டு நேராக சிட்டி ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க. சிட்டி நீ ஊருக்கு போருவ அப்படிங்கிறாங்க. நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிட்டிக்குள்ளே தான் இருக்கார், ஆனாலும் அப்படி தான் சொல்கிறாரு. ரோகிணி நம்பணும்ல, அதனால் உடனே ரோகிணி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நானும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு சொல்லுங்கள் ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, இப்போ நாங்கள் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் வாயை பிழைக்கிறாரு. 3 கோடி ரூபாவை கையில் வச்சுருக்காளா, இப்படி வச்சுட்டு தான் விட்டு 2 லட்ச ரூபா நம்ம வாங்கணுமா, ஐயோ 20 லட்சமே வாங்கிருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க.
இவ்வளோ பணம் ஏது ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. பணம்லாம் என்கிட்ட கிடையாது. மாதம் மாதம் 10 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும் இஎம்ஐ மாதிரி. அவங்க அதை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபைனல் ஆன பிறகு நம்மளுக்கு பத்திரம் முடிச்சு தந்துடுவாங்க. மெயினில் தான் வீடு அப்படி இப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கும் இங்கே வந்து சொல்லதுக்கு என்ன வித்தியாசம்? சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், உன் பழைய தொழிலை எனக்காக நீ ஒரு வாட்டி பண்ணணும். அதில் கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி, எப்படியும் வெயிட்டாக தான் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதான் அவன் பழைய வேலை தான், ஒரு வீட்டில் பணம் நகைலாம் இருக்குது, ஆட்டையை போடணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து 3 கோடி ரூபாய்க்கு பொருள் வேணுங்கிறீங்க, அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படினாலும் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வீட்லேயே அசால்ட்டாக பணம் இருக்கும், நகையும் இருக்கும். எனக்கு அது கிடச்சின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் நான் கொடுத்த மாதிரி எங்கள் ஓனருக்கு, நான் அந்த இடத்த வாங்க போகிற ஓனருக்கு கொடுத்துருவேன். மீதி நீ வச்சுக்கோ சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, சரி ரைட்டு. கையும் ரொம்ப நாளாக அரிக்கி, அது போக தொழிலும் டச்சு விட்டுறக்கூடாது, எப்போ போகலாம் ஏது போகலாம் அப்படிங்கிறாங்க. சிட்டி, நான் உனக்கு வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஃபோன் அடிக்கேன். ஒருவேளை அவங்க ரவுண்ட்ஸில் இருந்தாங்கன்னா வரதுக்கு நேரம் ஆகும், அந்த கேப்பில் நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க வயசான அம்மா தான், அவங்க வந்து படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க. வேலைக்காரங்க வந்து காலையில் சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, மதியம் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. அப்படிங்கும்போது பார்லர்லேருந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரோகிணி அப்படிங்கிறாங்க. அந்த பொழுது வீட்டுக்கு போயிருந்தாங்க. மறுநாள் காலைல விடியுது. விடிஞ்சோடனே பார்லர் ஓனர் விசாரிக்காங்க, எந்த பார்லர் வந்திருக்காங்க, ஏது பார்லர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பிராஞ்சிலேருந்து சொல்கிறாங்க, மேடம் எங்கள் பிராஞ்சில் தான் இருக்காங்க, வரிசையாக பார்த்துட்டு அவங்க மேடம் வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி 8 மணி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரைட்டு, அவ்வளோ நேரம் இருக்கா, அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்ணாங்க. சிட்டி, நம்ம நேற்று பேசினோம்ல, அதுக்கு தயாராக இருக்கியா தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிட்டியும் ரோகிணியும் பைக்கில் போகிறாங்க. அங்கே போய் முதல்ல ரோகிணி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனாங்க, அங்கே யாரும் இல்லை. ஒரே ஒரு வயசான பொம்பளையால் தான், அதுவும் போயிடுச்சு. என்னையும் அவங்க கவனிக்கல. வீட்டில் வயசான பாட்டி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. பீரோவை ஒரு வகை பண்ணி அதை திறந்துடுறாங்க. திறந்து பணம் எடுக்கிறாங்க, நகை எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுக்கிறாங்க. ரோகிணியும் ஒரு நகை எடுத்து 2 பேருமே அவளுக்கு ஒரு பெரிய பேக்கில் பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது தான் ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் இவங்க பாருங்கள், சிட்டிங்க பாருங்கள், எல்லா கேமராவும் ஓடிட்டுருக்கு, நம்ம எடுத்து வச்செல்லாம் பதிவாயிருக்கு, அந்த பெட்டியில் இருக்க மொத்த பதிவும் எடுங்க அப்படிங்கிறாங்க. மொத்த பதிவும் எடுத்துடுறாங்க. ஓ, இந்த மாதிரி எடுத்தால் வந்து பதிவு இருக்காதோ அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி பதிவு எடுத்திங்கன்னா நீங்கள் எடுத்தீங்களா வச்சிங்களா யார் எடுத்ததுன்னு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இது தெரியாமல் தான் முன்னாடிலாம் வந்து நிறைய விஷமாக மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எதை பண்ணாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்கு ஐடியா தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நீங்கள் தான் எனக்கு பார்ட்னர் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இங்கே பணத்தை நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரிக்கிறாங்க. ரோகிணி பங்கு ஒரு 20 லட்ச ரூபா வருது. ஒரு 20 லட்ச ரூபா வருது. அந்த 20 லட்ச ரூபாயை கொண்டு மனோஜ்கிட்ட கொடுக்காங்க. மனோஜ், இதை கொண்டு வந்துட்டு நம்ம வீடு வாங்குறவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வீடு வாங்குறவர்கிட்ட கொண்டு கொடுக்காங்க. 50 லட்ச ரூபா முதல்ல கொடுத்துட்றாங்க. முதல்ல இதையும் சேர்த்து 50 லட்ச ரூபா வந்துருக்கீங்க, மீதி 2.5 கோடி ரூபா ரெடி பண்ணுங்க, நான் வீடு உங்கள் பேரில் பத்திரம் எழுதிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு வந்துடுறாங்க. இங்கே இவருக்கு பயங்கர சந்தோஷம் சிட்டிக்கு. ரோகிணியை வச்சு வருமானம் நல்லா ஆரம்பிச்சாச்சா, இனிமேல் ரோகிணியை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கே 10 லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஒரு கதைக்கே வந்திருக்கேன், பேசாமல் வட்டி கூட்டு கிடக்கிறதுக்கு வாட்டிலும் இதையே செஞ்சுருவோம், ரோகிணி தான் அந்த கேமரா பதிவில் எதுவுமே இருக்காதுங்கிறல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் தானே கேமரா இருக்காது, பக்கத்து வீட்டில் கேமரா ரோட்லலாம் இருக்கும்ல, அதை இவங்க 2 பேருமே யோசிக்கலை, அதுதான் உண்மை. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. பணத்தை கொடுத்தோன்னா ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ வித்தியா கேட்குறாங்க, என்னடி மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்களே, எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. 50 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படிங்க. என்னடி 2 மாதம் தான் இருக்காங்களா, 50 ரூபா 3 மாதம் தான் இருக்குது, 50 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கிடைக்கும்போது கொடுத்தா தானே சரி, எப்படியும் அந்த வீடை வாங்கி அவனுக்கு வெக்கையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதே வெக்கையில் உன் பையனை வீட்டுக்கு கூட்டிடுறது முயற்சி பண்ண மாதிரி தெரியலையடி அப்படிங்கிறாங்க. கூட்டி வருவண்டி அப்படிங்கிறாங்க. வாக்கில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வித்யா அதிகபட்சமாக இன்னொரு 5 வருஷமாக 6 வருஷமாக தான் இருப்பேன், அதுக்கு மேலே இந்த கிறிஸ்டை வளர்க்குறதுக்கு யார் முன்னுருவான்னு தெரியல, நான் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்க்க போகிறேன் என் பேரனை, அவங்களாவது பார்த்துப்பாங்க, ஏன்னா ரோகிணியால் பார்க்க முடியல நிலையில் தான் இருக்கா, அவள் கோடி லட்சம்னு பணம் பண்ண மனநிலையிலே இருக்கா, பையனை பற்றி அவன் பொழுதும் சிந்திக்கலை, அதனால் நான் தனியாக சேர்த்து விட போகிறேன் வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆதரவு இல்லாத ஆள்கிட்ட, இதை ரோகிணிகிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது. உடனே ரோகிணி கால் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு என்னம்மா நினச்சிட்ருக்க,
நான் உன்னை எவ்வளோ சங்கடத்துக்கு மத்தியில் வந்து இந்த சிட்டியில் கூட்டி கொண்டு வச்சுருக்கேன், நீ என்னடாண்ணா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உள்ளதை தானடி சொன்னேன், இதை தப்புங்க சொன்னேன். எனக்கே படுதுடி மனசுக்குள்ளே, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ் வந்து என்னடி ஆவான் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. சரிம்மா நம்ம அடிக்கடி வந்து பார்க்கம்மா அப்படின்னு சொல்லி நேராக ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அம்மா சாப்பாடு கொடுக்காங்க. வித்யாவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு வித்யாவை அனுப்பி விட்றாங்க. ரோகிணி அவங்க அம்மா மடியிலே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இன்றைக்கி எதையாவது சொல்லிட்டு உங்களுடைய தான்மா இருப்பேன், எதுவும் பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் எனக்கு ஒரு சின்ன வேலையாயிருச்சு, ஒரு மீட்டிங் வெளியே வந்துட்டேன், எங்கள் கமிட்டியிலேருந்து மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருக்கோம்ல அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. வீட்டில் சொல்லிடுறாங்க. ஏம்மா ரோகிணி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. எங்கடா போயிருக்கா அப்படிங்கிறத சொல்லம்மா, ஏதோ மீட்டிங் போயிருக்கேன் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. நீ புருஷன் தானடா அவன் எங்கே போகிறான் எது போகிறன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கால் பண்ணி எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாத்தையுமே அப்படி சொல்லிட்டு தான் போகணுமா, அதான் சொல்லிட்டோம்ல நான் தான் ஒரு மீட்டிங் போயிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏன் நீ கால் பண்ணி உரி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை மீட்டிங் எங்கே போயிருக்குன்னு அம்மா கேட்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ உனக்கு கேட்கணும் மனசுலாம் இல்லை, நீ தான் கேட்குறேன்னா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு மனசுல என்ன படுதுன்னா, நம்ம பார்லர் ஓனர் வீட்டில் நானும் சிட்டியும் சேர்த்து பணத்தை ஆட்டையை போட்டோம், அங்கே ஆதாரம் இல்லாமல் எல்லாத்தையுமே அழிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே யார் என்னது எடுத்தாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே கைரேகை எல்லாமே ரோகிணியும் வச்சுருக்குறாங்க, பீரோவில் சிட்டியும் வச்சுருக்காங்க. அது இவங்களுக்கு மறந்துடுது, கேமரா மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த பார்லர் ஓனருக்கு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை. அப்போ பீரோவில் பணத்தை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் பணத்தை எடுத்து பார்க்குறாங்க. ஒன்றும் பணமும் இல்லை. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம பணம் இங்கே தானே வச்சோம், நகை இங்கே தானே வச்சோம், ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. ஏம்மா யாரும் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா தெரியும், நான் படுத்த படுக்கையாக இருக்கேன், காலையில் சமைக்கிறவங்க வருவாங்க, சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, உனக்கு தெரியும், நான் மட்டும்தான் இருப்பேன், இப்போ என்னம்மா எப்படி கேட்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நகைங்காங்களா பணத்தைங்காங்களா அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்கிடாதம்மா, எனக்கு எந்திரிக்க கூட முடியாது, அப்படிங்கும்போது எனக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியும், ஆனால் சவுண்டே கேட்ட மாதிரி இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நேராக போய் போலீஸில் போய் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, கேமராவில் பதிவு எட்டு போயிட்டாங்களா, இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டில் தானே கேமரா இல்லை, மேலே வீடு கீழ் வீடுன்னு கேமரா இருக்குது. ஒன்று நான் வந்து பார்லர் போன பிறகு தான் எடுத்துருக்கணும், நான் அந்த டைமிங்கை சொல்கிறேன் சார், அந்த டைமிங்கில் வீட்டுக்கு யார் வந்தால் போனான்னு பாருங்கள், பக்கத்து வீட்டு கேமராவில் ஏற்று வீட்டு கேமராலும் பாருங்கள், அதை வச்சு விசாரிச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. பெட்டிஷன் கொடுக்காங்க, சிஎஸ்ஆர் நம்பரை கொடுக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அதிகாரி வரட்டும் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுறாங்க. அதிகாரி வராங்க, வந்து நடந்தது சொல்கிறாங்க. என்னம்மா உடனே பண்ணியிருக்கோண்டாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நீ தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கான்ஸ்டபிள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. பக்கத்து வீட்டு மேல் வீடு கீழ் வீடு எல்லா கேமரா பதிவும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு சார் அதோடய பதிவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளை இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் ஃபோன் பண்ணால் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ஏம்மா எல்லா வீட்டோட பதிவு எடுத்து வந்தாச்சு, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. பதிவு பார்த்துட்டு யார் யாருக்கு மேலே உங்கள் டவுட் இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை காமிக்கிறாங்க. இது என் ஸ்டாஃப் என்கிட்ட சம்பளம் கொடுக்க தான் வந்தாங்க, இவங்களுக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கெல்லாம் காமிக்கிறாங்க. சிட்டி முகம் வருது, போலீஸு சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் 1ஆம் நம்பர் களவாணி இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுதேன் அப்படி இப்படின்னு சொன்னான், கடைசியில் இவன் வீட்டுக்குள்ளே போகிறான்னா அப்போ கைவரிசை எதுவும் காட்டியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க ஸ்டேஷன்லேருந்து. ஸ்டேஷன்லேருந்து கால் வருது பார்த்தோன்னா சிட்டி ஆஹா போலீஸ்லாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னோட பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் ஃபைனான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ பகலில் ஃபைனான்ஸு நைட்டு வேறையா அப்படிங்கிறாங்க. சார் புரியல சார் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு வீட்டில் பணத்தையும் நகையும் ஆட்டையை போட்டிருக்கேன், உங்களோட சேர்ந்து ஆட்டையை போட்டவங்க ஒத்துக்கிட்டாங்க, பணத்தையும் நகையும் எங்கே அப்படிங்கிறாங்க. சார் அந்த ரோகிணி தான் சார் எல்லாம் காரணம், நான் கிடையாது சார் அப்படிங்கிறது. ரோகிணி தான் காரணமா அப்படின்னு. ஆமாம் சார் அந்த ரோகிணிக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சார் என்னை உரி பண்ணி கூட்டி போனேன், நான் சும்மா தான் சார் இருந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிறகு விசாரிச்சுக்கலாம். அந்த ரோகிணி யார் அப்படிங்கிறாங்க. ரோகிணின்னா இந்த வீட்டில் வாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் இங்கே தொழில் வச்சுருக்காங்க, அது போக பார்லர் ஓனர் நட்ட வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ஒரு ஷாக் ஆகிறாருமா, ரோகிணிங்கிறவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. அவங்க மேலே உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படிங்க. இல்லை சார் அவங்க என் ஸ்டாஃபு அடிக்கடி முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்போ பணத்தை கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எடுத்தது யாருன்னு ஓரளவு தெரிஞ்சிருச்சு, சிட்டியும் அந்த ரோகிணி சேர்ந்து தான் எடுத்துருக்காங்க அப்படிங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி உள்ளதை சொன்ன மாதிரி தெரியுது, சிட்டியை கூப்பிட்டு கொடுக்குற கொடுத்தோம்னா உள்ளதை சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக போய் சிட்டியை தூக்கிட்டு வராங்க. சிட்டியை தூக்கிட்டு வந்து யாரெல்லாம் நகை பணத்தை எடுத்தா அப்படிங்கிறாங்க.
அண்ணே சார் சார் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு பணத்தையும் நகையும் யார் எடுத்தா அதை சொல்லுது, அப்படி சொல்லலைன்னா நாங்கள் எப்படி நடந்துக்கணும் உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. சார் 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 இனி எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கும் குறிப்பிட்ட வயசாகி போச்சு, ஒழுங்காக நடக்கக்கூட முடியல, சும்மா ஏதோ பில்டப்பு போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன், என்கிட்ட தந்த பங்கு பணம் அப்படி செலவு பண்ணாமல் அப்படி இருக்குது சார், நான் அந்த பொண்ணு செலவு பண்ணிச்சா பண்ணலன்னு அதுகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அது யார் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அட்ரஸ் எழுதி கொடுக்காங்க. ஏம்மா உங்கள் ஸ்டாஃப்னு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அந்த பார்லர் ஓனர் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆனோன்னு சார் அவங்க என் ஸ்டாஃப் இல்லையோ என்னை ஏமாத்தணும் இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா அவங்க இந்த ஒரு வார்த்தைக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டபிள் 5-6 பேர் அனுப்பி விட்றாங்க ரோகிணி வீட்டுக்கு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.